இல்லை என்று நான் சேர்ந்திடுவேன். சுத்த சிங்காசனத்தை சுற்றி வர மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணிற்கே திரும்புவாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மண்ணில் புதைக்கப்படும் வெற்றுடல் விண்ணில் மறுபடியும் உயிர் பெற்று எழும் உன்னதம். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய மக்களுக்கு கிடைக்கும் மகா பெரிய மேன்மை இந்த உன்னத பாக்கியம் பெற ஐயா அவர்களின் உடலும் இந்த மண்ணிற்குள் புதைக்கப்படுகிறது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாரோ என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலம் கர்த்தருக்காக செய்யும் ஊழியர்களின் ஊழியம் புதைக்கப்படுவதில்லை, மண்ணில் விதைக்கப்படுவது. மீண்டும் கர்த்தருடன் கூட வருவார்கள். ஐயா, இந்த ஃபியூனரல் சர்வீஸ் பாத்தீங்களா? ஆமாப்பா, அதான் நீங்க கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ஐயா, அந்த கம்பீரமான ஆள் வந்து பார்க்கும்போதே ரொம்ப இதா யோசிச்சிங்களா? கண்டிப்பா ஐயா. ஐயா, இப்போ பாத்தீங்கன்னா அந்த இப்போ நீங்க அவரோட நிறைய நாள் பழகி இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஊழியம் இப்படி செய்யணும், இப்படி இருக்கணும், ஊழியம்னா நீ இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதனா அட்வைஸ்லாம் பண்ணிப்பாங்களே? நிறைய பண்ணியிருக்காங்க ஜேம்ஸ். சரியா. அதில் 3 பிரதான காரியங்கள். சரியா. ஒன்று, நல்லா ஆழமான ஜெப வாழ்க்கை ஓகே இருக்கணும். சரியா. 2வது, ஆண்டவர் ஒருத்தரை மாத்திரம் திருப்திப்படுத்தணும், ஓகே, மனுஷால் அல்ல. 3வது, உண்மையோடு உத்தமத்தோட கர்த்தர் அழைத்த அழைப்பில் நிலைத்து நிற்கணும். இந்த 3 காரியங்கள். சரியா. மனுஷ புகழ்ச்சியே விரும்பக்கூடாது. அப்புறம் ஆடம்பரத்தை வெறுக்கணும். பணம் ஆசை. போட்டோ எடுக்கவே மாட்டாங்க ஜேம்ஸ். சரியா. இப்பதான் சமீபத்தில் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்க. நான் முந்தி ஆரம்பத்துலலாம் அதுலயே ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. அது வந்து ஒரு தற்புகழ்ச்சி, மேட்டிமே அப்படின்னு ஃபீல் பண்றவங்க. சரியா. நான் ரொம்ப நாளா செல்வகுமார் பிரதரும் நானும் அப்படிதான் இருந்தோம். சரியா. நானாவது இப்ப நம்ம டிவிக்குள்ள நுழையனால கொஞ்சம் போட்டோ போடுறோம். அவரு சுத்தமா இது வரைக்கும் உங்க பத்திரில கூட நீங்க பாத்தீங்கன்னா போட்டோ எதுவும் வராது. ஏதோ வால் போஸ்டர் மீட்டிங்காக மாத்திரம் வால் போஸ்டருக்காக போட்டோ போட அனுமதிப்பாரு ஒழிய மற்றபடி அவரு விலகி இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ரபிநாத் ஐயாவை பத்தி வார்த்தை சொல்லணும்னா ஜேம்ஸ், அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சகாப்தம். ஏன்னா ஒரு சேலஞ்ச், எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சு. அவர் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஊழியர். அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஊழியரும் இருந்தாலும் சின்ன சின்ன கிராமங்கள்ல எதுவுமே எதிர்பாராமல் கடைசி வரைக்கும் ஜேம்ஸ் சின்ன குக் கிராமமா இருக்கும், அதுக்கு போவாங்க. அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல். அது அவங்க ஃபியூனரல்ல பாத்தீங்கன்னா நல்ல ஏழை ஜனங்க நிறைய பேர் அழுதுட்டு வந்தாங்க.
அவங்களோட ஃபீலிங்ஸ் அதுல பார்க்க முடிஞ்சது இல்லையா? அவர் சம்பாதிச்ச ஒரு சொத்து வந்து இந்த ஏழை ஜனங்கள் சொல்லலாம் ஜேம்ஸ். கண்டிப்பாயா. ஒவ்வொரு மாசமும் ஒரு உபவாச பிரேயர் இருப்பாங்களாம். சரியா. இந்த பால்ராஜ் மோசஸ் தான் இதை என்கிட்ட சொன்னாரு. சரியா. அந்த சுட்டு வட்டாரத்துல இருந்து பட்டி தொட்டின்னு ஒரு ஒவ்வொரு மாதம் 5000 ஏழை ஜனங்கள் வருவாங்களாம் ஓ. அந்த பிரேயர்ல கலந்து கொள்ள. அதே மாதிரியா நீங்க சொல்லும்போது இன்னும் ஞாபகம், அந்த இதுக்கு நம்ம அந்த அடுத்த ஃபாஸ்டிங் பீரியட் போனோம் இல்லையா? ஆமா. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஊமைய பசங்க வந்தாங்க பாத்தீங்கன்னா. பாத்தியாப்பா? அது எனக்கே அவங்களுக்கு வந்து அதான் கேட்டேன் நான், யாரு இவங்க அப்படின்னு. இவங்க எல்லாருமே வந்து ஐயா வந்து இது பண்றாங்க, அவங்கள பராமரிக்கிறதெல்லாம் ஐயா தான். பாத்தீங்களா? இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் டைப் ஜேம்ஸ் அவரு. ஓகே. அவரு உள்ளத்துல இருந்து ரொம்ப ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஜோக் அடிச்சுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு பேசுவாரு. சரியா. எனக்கு ஒரு வேடிக்கையான சம்பவம் நினைவு இருக்கு ஜேம்ஸ். ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா நல்ல ஒரு கம்பீரமான மனுஷன், யாரும் கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு பயப்படுற மாதிரி இருப்பாரு. சரியா. ஆனா தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி உள்ளம் உடையவர். ஒரு நாள் ஒரு பிரதர் செலவுக்குமார நானும் ஆபீஸ்ல இருந்து வேலை பார்த்திருக்கோம். சரி. இரவு பகல வேலை நடக்குது. அப்ப நமக்கு டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்க வேலைக்காரங்க வந்து கொண்டு குடிச்சிட்டு இவர் ரவீந்திரநாத் ஐயா வந்து ரொம்ப சுத்தம் பாக்குற ஆள். சரி. அதனால தான் நான் இப்ப ஏன் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கண்டிப்பானா இந்த மாதிரி கத்துக்கிட்ட சில காரியங்கள் சுத்தம் ரொம்ப பாப்பாரு. ஓகே. அப்ப டீ குடிச்சிட்டு டம்ளர் அங்க வச்சுட்டோம். ஆனா அங்க அவருடைய கொள்கை என்ன அப்படின்னா, டீ குடிச்சிட்டல டம்ளர் கழுவி வச்சிடணும் இல்லையா, அது ஏன் அங்க கிடக்குது டம்ளர் அப்படின்னு. சோ நாங்க மும்முரமா வேலையில இருந்தனால டம்ளர் அங்க கிடக்குது. இவரு எதிர்பாராம உள்ள வந்தாரு. என்னப்பா செய்றீங்கன்னு கேட்டாரு. இல்ல அந்த லெட்டர்ஸ்லாம் பதில் போட்டிருக்கோம் அப்பான்னு சொன்னோம். பார்த்துட்டு இவரு டம்ளர் கண்ணில் பட்டுருச்சு. சன், இந்த டம்ளர் நான் எடுத்துட்டு போட்டா அப்படின்னு கேட்டாரு. இப்போ நீங்க டீ குடிச்சிருக்கேன் ஜேம்ஸ், நான் வந்து ஜேம்ஸ் இந்த டம்ளர் நான் எடுக்கட்டா கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இல்ல வேணாம், நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படிதானே இப்போ சொல்லுவோம். ஏதோ ஒரு நினைப்பு இல்ல நாங்க ரெண்டு பேரும் சரி சரி சரின்னு சொல்ல இவரு திருத்துன்னு முழிச்சிருக்காரு. சரி. இவர் என்ன பார்த்தாரு, இல்லப்பா நாங்க எடுத்து போயிரும் அப்படிதானே சொல்லுவான்னு. சரின்னு சொன்ன இவருக்கு ஷாக் அடைஞ்சு என்னத்தை சொல்றதுன்னு தெரியாம இவரும் டம்ளர் எடுத்துட்டு போயிட்டாரு பேசாம. சரியா. கழுவி வச்சுட்டாரு. எத்தனை பெரிய அவருடைய அந்தஸ்துல இருக்கிற ஊழியர்கள் எத்தனை பேர் அப்படி செய்வாங்க? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஆனா ரொம்ப ஒரு தகப்பனை போல எல்லாரையும் நேசித்து பராமரித்து ஒரு நல்ல